டே கலை, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கேன். கீ எங்கே வச்சுருக்கேன்? மச்சான் முன்ன மாதிரி இல்லைடா. இங்கே நிறைய சைக்கோங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. கீ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. நீ சொன்னால் கேட்க மாட்டேன். எனக்கு எந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ. ஷூ ரேக்கில் தான் இருக்குது, பார்த்துடா. ஓகே நான் பார்த்துக்கிறேன். இந்த இடம் சேஃபாடா? அதெல்லாம் சேஃப் தாண்டி. நீ முதல்ல உள்ள வா, பார்த்துக்கலாம். ஏய், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா. வேற என்ன? ஒன்றும் இல்லை. வா. ஏய், ஸ்லிப்பர் உள்ள விடு. நீ அங்க போய் உட்காரு, நான் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வராது. எத்தனையோ தடவை நான்லாம். என்னது? ஐயோ, என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. எத்தனையோ தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதை சொன்னேன். சரி, அதை விடு.
யாரு? தெரியல யார் வந்திருக்காங்கன்னு. சேஃபான இடமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அவனை போய் பார்க்க சொன்னல. இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனையாக போகுது பாரு. சும்மா இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போய் பாருடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மா இரு, நான் போறேன். நீ பயப்படாத, நான் போய் வெளியே யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கேயே இரு, வெளியே மட்டும் வந்துடாத. ப்ரோ, யார் நீங்க? ஃபர்ஸ்ட் நீ யாரா? அது எதுக்கு உங்களுக்கு? கூட வந்துச்சு, அது எங்க? கூட யாரும் வரல, தனியா தான் வந்தேன். தனியா? வெளியே போயா? ஏய் வேற மாதிரி ஆயிடும், வெளியே போ. கூட யாரும் இல்லையா? நீ என்ன காலுக்கு ஆம்பளை செருப்பம் கைக்கு பொம்பளை செருப்பம் போட்டு சுத்தி நடப்பியா? யோ, தேவையில்லாம பேசுற, வெளியே போயிரு. தல்றா உள்ள, பொம்பளை வாசம் தூக்குதடா. போயா வெளியே. வெளியே போன்னு சொல்றல. யோ, வெளியே போயா. ஹலோ மக்களே, இதுதான் நம்ம யூடியூப் சேனலோட புது கண்டென்ட். பூட்டி இருக்க வீட தட்டி திறந்தா உள்ள அரகுற ஆடையோட ஒரு ஆம்பளை வரான். யோ, மொபைல் ஆஃப் பண்ணியா? திரும்பி பார்த்தா பொம்பளை செருப்பு. சொல்றல, கேட்டா தனியா இருக்கேன்னு சொல்றான். அப்போ அந்த பொண்ணு பொண்ணுலாம் இல்லையா? வாயா. இது என்ன? யோ, சொன்னா கேளியா? சமையல் ரூமு. கண்டிப்பா அப்போ பொண்ணுங்க இருக்காது. அடுத்தது யோ யோ வேணாயா. பெட்ரூமு. இருட்டா இருக்கு. யோ, நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க, சொன்னா கேளியா? யாருமே இல்ல. அடுத்தது வெளியே போடா. யோ, சொன்னா கேளு. வா. பாத்ரூம். சொல்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, வேணாயா. கடைசில பாத்துக்கலாம். இப்போதான் நம்ம எதிர்பார்க்கிற சர்ப்ரைஸ். இதெல்லாம் எதுவும் இல்லையா? ஏய் விட்றா. அதெல்லாம் யாரும் இல்லையா? வாயா. சர்ப்ரைஸ். யோ வேணாயா, அங்க யாரும் இல்ல, சொன்னா கேளு. யோ, வெளியே போயா. அங்க யாரும் இல்லையா? யோ 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 யோ. லல்லா. யோ, பாத்தீங்களா பூட்டின வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு? வீடியோ எடுக்காதயா. நல்லா பாருங்க. யோ, சொன்னா கேளு. யோ, புடியா. ஏய் எட்ரி கைய. பெரிய ஒழுங்காட்டம். எறா கைய. யோ, வெளியே வாயா ஃபர்ஸ்ட். என் கண்டென்ட்க்கு இது போதும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ கடவுளே. யோ, என் கண்டென்ட்க்கு இது போதும், நீங்க போய் உன் வேலையை பாருங்க. போயா. என்ன மேடம்? ஆனா கதவை மட்டும் மூடாதீங்க. யோ, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, அப்புறம் நான் போலீஸுக்கு கால் பண்ணுவேன். வா போலாம். கலைகாரு இல்லீகல் பிரார்த்தலுக்கெல்லாம் வீடு கொடுக்குறாருன்ட்டு அவரே சேர்த்து கூட்டு போலாம். போயா. உனக்கு ஒன்று தெரியுமா? இது வரைக்கும் நான் ஒரு பொண்ணை கூட பண்ணதில்லை. ஏன் லைவா பார்த்தது கூட இல்லை. யார் இது? கேர்ள் ஃப்ரெண்டு. நீ எப்படியும் கல்யாணம் கூட பண்ண போறதில்ல. அவ பண்ண மாட்டா. நீ சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதயா. உனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. அதான் இப்ப கவர்மெண்டே ஓகே சொல்லிருச்சுல, உனக்கு என்னையா பிரச்சனை? நீ சொல்றதும் கரெக்ட் தான். கவர்மெண்ட்டும் ஓகே சொல்லிச்சு. அப்போ கல்ச்சர் எப்படி வேணா மீறலாம்ல. ஆனால் ஒரு வேலிட் பாயிண்ட், இது வரைக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சதில்லப்பா. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷு பீஸு. ஃப்ரெஷ்ஷா? ஆனா டக்கர் பீஸு. இன்னைக்கு ஒரே நாள். நாளைக்கு நீ யார் கூட இவ யார் கூடன்னு தெரியாது. நானும் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ். இதோ பாரு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது.
4 ஆப்ஷன் தான். 1, போலீஸை கூப்பிடு. 2வது, அம்மா அப்பாவை கூப்பிடு, அவங்ககிட்டயே நியாயத்தை கேட்டுக்கலாம். 3வது, யூடியூப்ல அப்லோட் பண்றேன், மக்களே நியாயத்தை சொல்லட்டும். 4வது, இன்னைக்கு ஒரு நாள். நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா, எனக்கு டயர்டா இருக்கு. ஆமா 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓகே, எனக்கு டயர்ட் ஆகுது. நம்மளால ஃபர்ஸ்ட் அவனை சமாளிக்க முடியுமா? கண்டிப்பா நமக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை வரும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு அவன் சொன்ன மாதிரியே 4வது ஆப்ஷன் போயிடலாமா? உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா வேற வழி இல்லை. நம்ம ஃபியூச்சருக்காக தானே சொல்றேன். உன்னை நம்பி வந்ததுக்கு அவகிட்ட போய் மாட்டி விடுறியே. சொன்னா புரிஞ்சுக்கோ, வேற வழி இல்லை நமக்கு. உழைக்க தெரிஞ்ச பையன், பிரில்லியன்ட் பாய். எனக்கு லக்கு. அதான் அவனே ஓகே சொல்லிட்டான்ல. வா வாடி. சாரி சிஸ்டர், இவன்லாம் ஒரு ஆள் நம்பி என்ன வேலை பார்க்க போனீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. யாரை நம்பணுமோ அவங்கள நம்பாதீங்க. இந்த மாதிரி கழிச்சடையெல்லாம் நம்பி ஈஸியாக ஏமாந்து போயிடுங்க. ஈஸி. ஒரு பிரச்சனைனா உங்களை கைட்டு விட்டு போயிட்டான் பார்த்தீங்களா, அவ்வளோதான் இவன்லாம். இவனை நம்பி உங்க அப்பா அம்மாவெல்லாம் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, அந்த ஃப்ரீடமை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி உன்னை வேற எதனா பொண்ணு கூட பார்த்தேன், அசிங்கப்படுத்தி. சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சாரி எத்தனை வாட்டி சொன்னீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக நான் பண்ணிட்டு போயிடுவேன். பண்ண மாட்டேன் சார். ஏய் அல்லாத ப்ளீஸ், சாரிடி. எனக்கு வேற வழி தெரியல, ப்ளீஸ் நம்பு.